அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். ஸோ போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அனுமனுக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கிடைக்க காரணமாக இருந்த வரி எது அப்படிங்கிறது. நிறைய மாணவர்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதற்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஆப்ஷன் பி, யார் என விளம்புகேன் நான் எம் குலத் தலைவருக்கு உம்மை வீர நீர் பனித்தீர் அப்படிங்கிறது தான் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கிடைக்க காரணமாக இருந்த வரி. ஓகேவா? ஸோ அப்போ அனுமன் ராமபிரானை முதலாக சந்திக்கும் பொழுது ராமபிரானுடைய உரையாடலை இந்த வரியோடு தான் தொடங்குறாரு. இந்த வரிகளும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய வரிகளையும் கேட்டு அதிசயித்திருக்கக்கூடிய ராமபிரான், ஸோ இந்த சொல்லின் செல்வன் யார் இவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமன் தான் சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பார். ஓகேவா? சரி. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி என்ன சார் அப்படின்னு சொன்னால், இதே கம்பராமாயணத்திலேருந்து ஒரு வரி, ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா வடிவுடையான் அப்படின்னு சொல்லி நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு வரி இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ சரியான வாக்கிய வகையை கண்டறிக அப்படிங்கிறதுல கேட்டிருப்பாங்க. உணர்ச்சி வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, செய்தி வாக்கியமா, வினா வாக்கியமா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஐயோ இவன் வடிவென்பது அப்படிங்கிறது என்ன வாக்கியம் சார் அப்படின்னு சொன்னால், ஆப்ஷன் ஏ, உணர்ச்சி வாக்கியம். தேங்க்யூ.